டிஃபனுக்கு எதுவுமே இல்லையா, இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ டிஃபன் இருந்தாலும் சர்வ சாதாரணமாக போயிடும். டேஸ்ட் வைஸும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், பட்டாசாக இருக்கும். சரிங்களா? ஒன்றுமே இல்லை வீட்டில், ஆனால் ஒரு 5 மினிட்ஸில் டிஃபனுக்கு சாம்பார் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சாம்பார் வச்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்டு போயிடுவாங்க, குறையே சொல்ல மாட்டாங்க. அதனால் நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, இதுக்கு வெறும் கடலை மாவு 2 ஸ்பூன் இருந்ததுன்னா போதும். அந்த டிஃபன் நேரத்தையே நம்ம சீக்கிரம் கடந்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறோம். அதை எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டு அந்த கட் பண்ணின வெங்காயம், வேணும்னா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்குறது நம்ம டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். டேஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக. உங்கள்கிட்ட தக்காளி இல்லைன்னா கூட நோ ப்ராப்ளம். வெங்காயம், பச்சை மிளகாய் காரத்துக்கு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டு, நான் தக்காளி 2 சேர்த்துருக்கேன், நீங்கள் வேண்டான்னா விட்டுருங்க. அதை நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுட்டோம்னா போதும், அவ்வளோதான். அப்புறம் 2 கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ டிஃபன், அதாவது எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறோமோ எவ்வளோ அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கடலை மாவோட அளவை எச்சியாக கம்மியாக எடுத்துக்கலாம். நான் வைக்கிறது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் உங்களுக்கு அளவு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதே அளவை மெயின்டைன் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த கடலை மாவை நல்லா தண்ணி விட்டு கலந்து அது வதங்கினோடனே தாளித்து விட்டு நல்லா லிக்யூடாக நல்லா நிறைய தண்ணி விட்டுருங்க. இது ஆறும்போது கெட்டிப்பட்டுரும். அதனால் இதுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா கொதி கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அது மேலே மல்லி இலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே இட்லி தோசைக்கெல்லாம் சும்மா அப்படியே சூப்பராக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் அதுக்குள்ளே இந்த சாம்பாரை ரெடி பண்ணி நம்ம அஸ்திடலாம். அதுக்கு மேலே மல்லி இலை தூவி சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு கவலையே இல்லாமல் சீக்கிரம் டிஃபன் வேலையை முடிச்சிடலாம். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு அஸ்துங்க. பிக் குயின் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.